இந்த தாரகனை ஆமா அழகாக சரி எப்படியும் ஆமா இந்த சண்டத்தி என்ற ஒரு பெண்ணை பிறவி செய்து ஆமா சண்டத்தி என்ற ஒரு பெண்ணை அழகாக பிறவி செய்து சரி அழகாக அவனுக்கு சண்டன் என்று 2 பேர்களுக்கும் சண்டன் சண்டத்தி சண்டன் சண்டத்தி என்று 2 பேர்களுக்கும் மாலைமணம் முடித்து வைத்தார். பேர பாருங்க சண்டன் சண்டத்தி. ஆமா ஆமா அப்படி அழகாக மாலைமணம் முடித்து வச்சு அழகாக வாழ்ந்து வரும்போது வாழ்ந்து வருகின்ற பொழுது அவர்களுக்கு 7 ஆண் குழந்தைகள் பிறந்தது. 7 ஆண் குழந்தை பிறந்தது. ஆமா தக்கன் ஆமா தொக்கன் இடும்பன் தாருகன் என்று 7 பேர்களையும் தாருகன்மார்கள் என்று அழைப்பார்கள். தாருகன்மார்கள் என்று அழைப்பார்களா? ஆமா சரி அண்ணா. அந்த தாருகன்மார்கள் 7 பேர்களும் அழகாக அந்த அவனியிலே வாழ்ந்து வருகிறார். அழகுடனே வாழ்ந்து வருகின்றன. இப்படி வாழ்ந்து வரும்போது இந்த தாருகன்மார்கள் ஆமா அங்க இவர்கள் எப்படி வளர்ந்து வருகின்றார்? எப்படி அவர்கள் நாளும் அங்கே நாளொரு மேனியும் வண்ணமாக இந்த தாருகன்மார்கள் வளர்பிறை போன்று வளர்ந்து வருகிறார். அழகுடனே வளர்ந்து வருகின்றார்கள். இப்படி வளர்ந்து வரும்போது வளர்ந்து வருகின்ற பொழுது அவர்கள் அங்கே இன்னும் எப்படி அழகாக அறிஞ்சு வழிபாடம் படித்து வருகின்றார்கள். அங்கே அரிசுவடி கொண்டை வேந்தன் இப்படி இந்த தாருகன்மார்கள் அழகாக பள்ளியிலே பயின்று வருகிறார். அழகுடனே படிச்சு வராங்க. இப்படி படித்து வரும்போது உன்னைய மாதிரி உன்னைய மாதிரியா? ஆமா நல்லா படிச்சோம்டா. நீ எத்தனை படா முடிச்சிருக்க? 10. 10 பாலத்து கிளூடி இருந்தா படிச்சாலே நம்ம குடத்துக்காரரு. அப்படியா? எனது பாலத்து கேள்வியில. அப்படியா? ஆமா பாலத்து கேள்வி அப்ப இருந்து படிச்சேன். எதுக்குடா 10 படிச்சு முடிக்கல? ரொம்ப படிப்பு வந்துச்சு. நல்லா படிச்சவனு பயந்து போய் நிறுத்த வந்தேன். அது சாரே போதும்ட்டாங்க. சாரே என்ன பார்த்து போதும்ட்டாங்க. ஏன்னா மத்த பிள்ளைய ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கல. இவன் தான் ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினான். எடுத்தனால என்ன சாரே நீ போதும் படிச்சது. நீ ஏன்னா உனக்கே அறிவு இருக்கு. ஆமா இதுல வேற இன்னும் இந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அறிவை ஊட்டணும். அதனால நீ போதும். அதனால நீயே போய் படிக்க விட்டு வெளியே போறதா நல்லா இருக்கும்னாங்க. இப்ப என்ன வேலைப்பா பாக்க? இப்பமா இடியோ அடிக்க காலையில ஊற செங்கல் சமைக்க. அப்படியா? ஆமா ரொம்ப சந்தோஷம். சிவில் ஒர்க் பாட்டியா? சிவில் இருக்கு. டீசெண்டா சொன்னா அதுதான். அப்படி டீசெண்டா போட்டுக்கோ. ஆமா ஆமா. தம்பி என்ன கட்டடிக்க தம்பி? நீங்க என்ன படிச்சிருக்கீப்பா? அதேதானா? அதேதான். சால்ரா அடிக்க தம்பி? நானா? நான் வந்து 9th படிக்கேன். 9th படிக்க. எனக்கு அடுத்துதான் தெரியும் இந்த படிப்பு தொடருமா முடியுமா அப்படின்னு தெரியும். நானா படிச்ச கதை இருக்கு ஐயா. நான் படிச்ச கதையே வேண்டாம். வேண்டாமா? வேண்டாம். அந்த கதை அங்கே சரி. அதாவது நம்ம ஜால்ராக்கார அண்ணாச்சி வந்து எனிவார் தெரியுமா? என்ன செய்வாரு? இந்த பக்கத்துல உட்கார்ந்திருக்காரு இந்த அண்ணாச்சி. அந்த அண்ணா அங்க வச்சு ஒரு வெள்ளை கலர் டோலுக்கு வாசிக்காரா? மேக்கப் வச்சாரா? ஆமா. அவர் எனிவாரு பக்கத்துல இருந்து நீ சொல்லு. எப்படி சொல்லணும்? நீ பேசு. நீ சொல்லு. நீ பேசிடு. நீ பேசிடல. ஆமா நீ சொல்லிடு. அண்ணாச்சி என்ன படிச்சிருக்கிய? அவனுக்கு ஒண்ணு எழுதி கொடுத்து இதை படிச்சிருன்னு சொன்னா எப்படி படிக்காம பாரு. ஆமா அண்ணாச்சி என்ன படிச்சிருக்கீங்க? அண்ணாச்சா எப்படி? நான் இந்த பவர் சத்திர MSPL தான் படிச்சேன். அடேங்கப்பா இந்த ஒரு காலேஜ் இல்லையா? ஆமா பவர் சத்திர MSPL எவ்வளவு பேர் வாங்கின காலேஜ். அங்கதான் படுத்தாரு. சரி இப்ப என்ன வேலை பாக்கிய? இப்போ அங்க வீட்டுல படுக்காரு. இப்ப என்ன வேலை பாக்கிய?
பத்திரிக்கை அடிக்க கட் அவுட் அடிச்சு கொடுக்க. நல்ல வேலை. ஆமா மைக் ராபிஸ் கண்டிப்பா கண்டிப்பா. மைக்கில் இப்படி அழகாக சரி. ஆனால் இந்த தாரிகன்மார்களை எப்படி படித்து வருகிறாங்க? எப்படி படிச்சு வராங்க? 4 வேதம், ஆஹா, 6 சாஸ்திரங்கள், 18 ஆகமம், 96 தத்துவம், 64 கலைஞானம், 108 ஆகமம், இப்படி அழகு ஆயக்கலைகள் நேயமுடன் படித்தார்கள். ஆமா, இப்படி படித்து வரும்போது படித்து வருகின்ற பொழுது ஆனா அவர்களோ சிறு குழந்தைகள், சின்ன பையங்க. ஆமா ஆமா, ஆனா அவங்களுக்கு ஒரு சேட்டை இருக்கு. ஆமா, சரி, என்ன சேட்டை? அதாவது முக்கியமான இது கதை. நல்லா கேளுங்க, நல்லா கேட்டாதான் புரியும். ஆமா, இதுல காமெடி இருக்கும், ஆமா, அர்த்தமும் இருக்கும். ஆமா, இருக்கணும்ல தம்பி. என்னண்ணே, தமிழ் எழுத்து மொத்தம் எத்தனைப்பா? தமிழ் எழுத்து 3. நல்ல படிப்பு. ஆமா, 9ஆம் இதுல சொல்லி தள்ளியோ? எனக்கு அதெல்லாம் கேட்கல. நானும் உடுக்கார என்னாச்சு கேட்போம். உடுக்கார என்னாச்சு தம்பி, தமிழ் எழுத்து மொத்தம் எத்தனை? அண்ணாச்சி சொல்லாரு, மைக்கு தள்ளி சொல்லுவேங்க. மைக்க தள்ளி வச்சுட்டு சொல்லையா? அவனே 5 பாடமும் ஃபெயிலு. தம்பி நீ எல்லாம் பாசா? நான் அம்படும் பாஸ். தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? அதாவது 247 எழுத்துக்கள். கரெக்டா சொன்னீங்க. தமிழ் வாத்தியார்னா வாத்தியார் தான். ஆமா, ஏன்னா தம்பியும் சரியா தமிழ் வாத்தியார். அதாவது ஆமா, இந்த தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247 எழுத்து. ஆமா, நீ சொல்லுற மாதிரி தமிழ்னு வருஷா 3 எழுத்து தான். ஆனா அதுல உள்ள சூட்சமம்னு பார்த்தா உயிரெழுத்து, சரி, மெய்யெழுத்துன்னு அப்படி எழுத்துக்கள் அதிகம் இருக்கு. கரெக்டா சொல்லியா? அதுக்கு ஒரு நாளைக்கு நம்ம பாடம் நடத்துவோம் கண்டிப்பா. ஆமா, எனக்கு தினம் நடத்தி தானே நீங்களே மறந்துட்டிய. உனக்கு நல்ல நேரத்துக்கு நான் வாத்தியார வரல பாத்தியா? பெரிய கும்பிடு. இப்படி என்ன பார்த்து வெளியே ஓடி இருக்கணும். அதான் உண்மையிலேயே வந்து ஒன்னையும் படிக்கல பார்த்தா அந்த டீச்சரே 2வது 1 மாசம் வந்து இருப்பாங்க. நீங்க என் இடத்துக்கு வரணும், நான் உங்க இடத்துக்கு போவேன். அதை செய். நல்ல ஒரு கொள்கை. அது எப்போன்னு தெரியல. ஆமா, இப்படி. ஆமா, சரி, நல்லது நடந்தா சந்தோஷம். சரிதான், அவன் ஒரு இக்கு வச்சு பேசுறான். சரி, நல்லதுதான். இப்படி இருக்கும்போது, அப்படி இருக்கின்ற பொழுது அங்கே இந்த தாரிகன்மார்களோ அழகா இப்படி பள்ளியிலே படித்து வரும்போது அவர்களோ அதாவது சில குறும்புத்தனங்கள் செய்கிறார். ஏன்னா சின்ன பையன் என்றால் சிறு குறும்பு. அதாவது சிறுகன்று பயமறியாது என்று சொல்வார்கள். பையமே அறியாது. அது போன்று என்ன இந்த தாரிகன்மார்கள் அங்கே எப்படி வாத்தியாரை கொடுமை செய்கின்றார்? எப்படி என்ன அங்கே வாத்தியாரை பார்த்தாங்க அப்படின்னா மரத்துல கட்டி வச்சு வாத்தியார் அடிக்காங்க. மரத்தை கடிச்சு வாத்தியார் அடிக்காங்க. ஆமா, அப்படி இருக்கும்போது உடனே ஒரு நாள் வாத்தியார் கையிலே அந்த தாரிகன் அகப்பட்டான். முடிய பிடிச்சாரு. அப்படி பிடித்த உடனே அவர் என்ன சொல்லி அந்த தாரிகனை அடிக்கிறார் என்றால், என்ன சொல்லி அடித்தார்? அப்பனில் அப்பட்டி மக்கா என்றது கொண்டான் அப்பனில் அப்பட்டி மக்கா என்று சொல்லிதான் அடித்தார் என்று சொல்லிதான் அடித்தார். வாத்தியாரை அடித்தார். அப்படி வாத்தியார் கையில இவன் அகப்பட்ட உடனே அவர் என்ன சொல்லி அடித்தார்? என்னையா? ஏன்னா தாரிகன் பிறந்த உடனே